ஹாய் எவ்ரிவான். இந்த மந்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் சந்திப்பிழை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது குரூப் 4 எழுதிட்டு வந்து சில பேர் வந்து டிஎன்பிசி கண்டினியூ பண்ணலாமா இல்லை குவிட் பண்ணிடலாமான்னு குழப்பமாகவும், சில பேர் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு வேஸ்ட்டாக போச்சேன்னு சேடாகவும் இருப்பீங்க. இன்னும் சில பேர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு சொல்லி குரூப் 2க்கு படிக்க மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. முந்தானேத்து ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறமா இன்னும் கடுப்பாயிடுச்சுங்க. அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்கள நானும் ஒருத்தி. என்னாலையும் படிக்க முடியல. இந்த மாதிரி வீடியோ போட்டாவது புக் எடுப்போம், அப்போ படிக்கணும்னு தோணும் அப்படின்னு நம்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி பார்ப்போம். சரி வாங்க, வளவளன்னு பேசாமல் என்ன சொல்ல வந்தேனோ அதை சொல்லிட்டு போடுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. கொஷினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், துணிப்பை, அதாவது 2 வார்த்தை இருக்குன்னா 2 வார்த்தைக்கு நடுவில் ஒரு வல்லின மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தையாக எடுத்துக்கலாம். இப்போது துணிப்பை இப்பு வந்திருக்கு இல்லையா, சாரிங்க, இப்போது இந்த இப்பு வந்திருக்கு இல்லையா, இதுக்கு இப்படி வந்தால் என்ன அர்த்தம்னா பை, அந்த பை வந்து துணியில் செஞ்சுருக்காங்க, அதாவது துணினால் செஞ்ச பை அப்படிங்கிற ஒரே அர்த்தத்தை கொடுத்துரும். ஆனால் இப்போ வரலன்னா பாருங்கள், பை இங்கே துணி இருக்கா, இந்த பை உள்ள துணி இருக்கலாம், இல்லை பை பக்கத்தில் துணி இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பொருளை தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இப்போ வரக்கூடாது. ஸோ கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வார்த்தை இருக்குன்னா அந்த 2 வார்த்தைக்கு நடுவில் ஒரு வல்லின மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரே பொருளாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேயா? அதே மாதிரி தான் இந்த கொஷினையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், தந்த பலகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பலகை இருக்குது, அந்த பலகையை தந்தத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே தந்த பலகை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னு பாருங்கள். இந்த இப்பு போடுறோம் போடலை அதை விடுங்க. ஃபஸ்ட்டு தந்த பலகை அப்படின்னு சொல்லிட்டு இப்பு போடாமல் ரீட் பண்ணுங்கள். அது என்னது ஆக்சுவலி பெயர் அச்சம் தானே. ஏன்னா தந்த அப்படிங்கிறது எச்சம், பலகை அப்படிங்கிறது பெயர். ஸோ இது பெயரச்சம். பெயரச்சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வல்லின மிகாதுன்னு தானே படிச்சிருப்போம். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இப்பு வரக்கூடாது. ஸோ இப்பு வராமல் இருந்தால் தான் தந்த பலகை அப்படின்னு அர்த்தம் எப்படி வரும்னா கொடுத்த பலகை அப்படின்னு வரும். அதே இப்பு போட்டாங்க அப்படின்னா தந்தத்தினால் செய்த பலகை அப்படின்னு சொல்லுவோம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, 2 வார்த்தைக்கு நடுவில் வல்லின மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தையாக நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அதான் பலகை தந்தத்தினால் செய்த பலகை அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு இன்னொரு ரூலும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம வேற்றுமை தொகை வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை தொகையில் நம்ம வல்லினம் மிகுன்னு படிச்சிருப்போம் கரெக்டாக. இப்போது இங்கே இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தந்த பலகை இருக்கா, இதுக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ போட்டிருந்தா தந்த பலகை, தந்தத்தினால் செய்த பலகை அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல ஏன் இப்போ போகிறோம் அப்படின்னா, தந்தத் ஆல் 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 அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு. அப்போ அதாவது வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் கரெக்டாக. இங்கே 3ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் இது 3ஆம் வேற்றுமை தொகை ப்ளஸ் செய்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இதை என்ன சொல்லுவோம், 3ஆம் வேற்றுமை தொகையும் பயனும் உடன் தொகைன்னு சொல்லுவோமா. இப்போ 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு அதாவது வேற்றுமை தொகையில் நம்ம வல்லினம் மிகுன்னு படிச்சிருப்போம். அந்த ரூல் படியும் இங்கே தந்த பலகை இப்போ வரணும். ஓகேயா? இப்போ கொஷின்குள்ளே போவோம். தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இதில் இப்போ வரலை அப்படின்னா மட்டும்தான் அது வந்து கொடுத்த பலகை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துச்சுன்னா தந்தத்தில் செஞ்ச பலகை அப்படின்னு பொருள் மாறிடும். அப்போ கூற்று தவறு. காரணம் பாருங்க, 2 சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இப்போ அப்படின்னு வந்துச்சுன்னா அது தந்தத்தினால் செய்த பலகைன்னு மாறிடும். இப்போ வரலன்னா தான் அது கொடுத்த பலகை அப்படின்னு மாறும். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.